வணக்கம். நம்ம இன்றைக்கி நர்சரியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ரேர் வெரைட்டி பிளான்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பல்ங்கிற வெரைட்டி. கெப்பல்ங்கிறது ஒரு பெர்ஃப்யூம் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது, அதாவது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது. இது கருப்பு திராட்சை, அதாவது நம்ம பன்னீர் திராட்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, விதை உள்ள திராட்சை. நம்ம திண்டுக்கல் பகுதிகளெல்லாம் பயிர் செய்யக்கூடிய திராட்சை. மாடி தோட்டத்திலையும் கூட இதை தொட்டிகளில் வச்சு பராமரிக்கலாம், பந்தல் போட்டு. இது கோவக்காய் செடி. கோவக்காய் செடி உங்களுக்கு கோவக்காய் நம்ம ரொம்ப மெடிசின் வேல்யூ உள்ளது. சுகர் பேஷண்ட் சாப்பிடும்போது நமக்கு சுகர் அளவு, ரத்தத்தில் உள்ள சுகர் அளவு குறையும். பெப்பர் செடி. பெப்பர் செடியிலே இது ஒட்டு செடி. அடுத்து ஸ்வீட் சாந்தோல். இந்த ஸ்வீட் சாந்தோலுங்கிறது பார்த்திங்கன்னாக்க மங்குஸ்தானுடைய பழம் இருக்கு இல்லையா, மங்குஸ்தான் பழம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது அபியூங்கிற செடி. அபியூ பார்த்திங்கன்னாக்க ஒரு மஞ்சள் கலர் ஃப்ரூட் வரக்கூடிய செடி. மீடியமாக வளரும். நம்ம இதை தரைப்பகுதிகளில் வளர்க்கலாம். இது சீட்லெஸ் ஜாக்கு. சீட்லெஸ் ஜாக்குனாக்கா விதை இல்லாத பலா. இது இலந்தையிலே ஒட்டு செடி. பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்பிள் பேருன்னு சொல்லுவாங்க. பழம் ரொம்ப பெருசாக வரும். இந்த வெயின் லெமன் பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. வணக்கம். நம்ம இன்றைக்கி நர்சரியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ரேர் வெரைட்டி பிளான்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பல்ங்கிற வெரைட்டி. கெப்பல்ங்கிறது ஒரு பெர்ஃப்யூம் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது இதனுடைய தனித்தன்மை என்னென்னாக்கா, இந்த பழம் சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வேர்வை கூட ஒரு மணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது, அதாவது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த கெப்பல் செடி பார்த்திங்கன்னா தரைப்பகுதியில் தான் வளர்க்க முடியும், மாடி தோட்டத்துக்கு வளர்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு 6 அடி 7 அடி அப்படி அந்த கொஞ்சம் சரௌண்டிங் ஏரியா வளரக்கூடியது. ஒரு 20 அடி 30 அடி உயரமாக கூட வளரக்கூடியது. அதனால் நம்ம தரைப்பகுதியில் வளர்க்குறது நல்லது. வீட்டில் அதாவது பெரிய அந்த தண்டு பகுதியெலாம் ரொம்ப பெரிய சைஸாக வராது. அதனால் நம்ம வீட்டை சுற்றி இடம் இருந்ததுன்னா கூட ஒரு 6 அடி 7 அடி அந்த மாதிரி இடம் இருந்தால் கூட இதை நடவு செய்யலாம். அடுத்து ஸ்வீட் சாந்தோல். இந்த ஸ்வீட் சாந்தோலுங்கிறது பார்த்திங்கன்னாக்க மங்குஸ்தானுடைய பழம் இருக்கு இல்லையா, மங்குஸ்தான் பழம் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இது காட்டன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. காட்டன் ஃப்ரூட்டுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சதைப்பகுதி பார்த்திங்கன்னாக்கா நம்ம பஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மங்குஸ்தான் ஷேப்பில் இருக்கும். மங்குஸ்தான் பார்த்திங்கன்னா கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். அந்த தோடு மேலே இருக்கக்கூடிய தோடு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னாக்கா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால காட்டன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும், இது கிராஃப்டிங் செடி தான். பட்டிங் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம், தொட்டிலே வளர்க்கலாம். இது 2 வருஷத்துலேயே பலன் கொடுக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அபியூங்கிற செடி. அபியூ பார்த்திங்கன்னாக்க ஒரு மஞ்சள் கலர் ஃப்ரூட் வரக்கூடிய செடி. மீடியமாக வளரும். நம்ம இதை தரைப்பகுதிகளில் வளர்க்கலாம், மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஏற்றாக இல்லை. ஏன்னா இது விதை மூலம் உற்பத்தி பண்ண செடி. விதை மூலம் உற்பத்தி பண்ணனால நம்ம தரைப்பகுதிகளில் வளர்க்கலாம். இதனுடைய ஃப்ரூட்டும் ரொம்ப இனிப்புத்தன்மையுடையது. ரொம்ப நிறைய மருத்துவ குணங்களை நிறைந்தது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய செடிகள் எல்லாமே பழைய வெரைட்டிங்க தான், நமக்கு தான் இப்போ தெரியுது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வீடுகளில் இப்போ ஒரு செடியை 2 செடியை வச்சு வளர்க்கும்போது அதோட பழங்களை சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்கள், அதாவது ஒரே பழ வகைகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பதிலாக நம்ம பல வகையான பழங்கள் சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் புதுசாக நமக்கு கிடைக்கும். இது சீட்லெஸ் ஜாக்கு. சீட்லெஸ் ஜாக்குனாக்கா விதை இல்லாத பலா. அதாவது பழத்தில் உள்பகுதியில் விதைகள் இருக்காது. வெளிப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழம் மாதிரியே முட்கள் இருக்கும். ஆனால் அதை கட் பண்ணும்போது நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதுமாதிரி மேற்புறத்தை நீக்கிக்கிட்டு நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இது இலந்தையிலே ஒட்டு செடி. பார்த்திங்கன்னா இதில் ஆப்பிள் பேருன்னு சொல்லுவாங்க. பழம் ரொம்ப பெருசாக வரும். இந்த சின்ன செடியிலே நம்ம பிஞ்சு வந்திருக்குது. நிறைய பூக்கள் வந்தது. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காய்கள் கம்மியாக தான் இருக்கும். இது ஆப்பிள் பேருங்கும்போது உங்களுக்கு அந்த பழங்கள் ஆப்பிளோடைய கலரில் வரும், அதாவது ரெட் கலர்லேயே வரும் அந்த பழங்கள். ரொம்ப இனிப்புத்தன்மையோடு இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பச்சை கலரில் இருக்கும். அந்த இலந்தை பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதே டைமில் அந்த தோல் பகுதி பச்சை நிறத்தில் இருக்கும். இது ஆப்பிள் கலரில் கொஞ்சம் ரெட் கலர்லேயே வரும் அந்த பழம். இது நம்மகிட்ட புதுசாக வந்துருக்கிற செடி தான். அடுத்து நம்ம வெயின் லெமன் பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. சின்ன மாடி தோட்டத்தில் சின்ன தொட்டிகளில் வச்சு வளர்க்கலாம். அது மாதிரி கொடி மாதிரி வளரும். கொடி மாதிரி வளர்ந்து இது 6 மாதம் வயசு தான் ஆச்சு. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலமாக தயார் பண்ணது. அதாவது பூக்கள் வரும். பூக்கள் இன்னும் இதில் விரியலை. பூக்கள் விரியும் போது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதில் நெல்லிக்காய் அளவுக்கு நமக்கு ஃப்ரூட்ஸ் வரும். அந்த லெமனுங்கிற ஃப்ரூட் வரும். அதை நம்ம ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும். அதாவது லெமன் ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னா இது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக கூட இதை வளர்க்கலாம் வீடுகளில். இது கருப்பு திராட்சை, அதாவது நம்ம பன்னீர் திராட்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, விதை உள்ள திராட்சை.
நம்ம திண்டுக்கல் பகுதிகளெல்லாம் பயிர் செய்யக்கூடிய திராட்சை. ஏன் இது குறிப்பிட்டு சொல்கிறேன்னாக்கா, நம்ம நர்சரியில் பெரும்பாலும் வாங்கும்போது இந்த பச்சை திராட்சை தான் அதிகமாக கிடைக்குது. இந்த கருப்பு திராட்சை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்குமே நானே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போ திண்டுக்கல்ல இது மட்டும் தனியாக வர வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா சின்ன பேக்லேயும் கூட இருக்குது, இந்த சின்ன பேக்லேயும் இருக்குது, பெரிய பேக்லேயும் இருக்குது. இது செடி ஏற்கனவே வளர்ந்துருச்சு நல்லா. இதே பார்த்திங்கன்னா 2 அடி ஹைட்டு வளர்ந்துருச்சு. இது ஈஸியாக வளரக்கூடிய செடி. நம்ம க்ரோ பேக்லேயே நல்லா வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம தரையில் நடும்போதும் நல்லா வேகமாக வளரும். நம்ம மாடி தோட்டத்திலையும் கூட இதை தொட்டிகளில் வச்சு பராமரிக்கலாம். பந்தல் போட்டு நம்ம தரைப்பகுதியில் எப்படி பந்தல் போட்டு திராட்சை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி ஒரு 4 கண்டெய்னர் இருந்தால் 4 ஒரு பில்லர் மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த கொடி படத்தி விட்டோன்னா அதிலே பழங்கள் வரும். இது வந்து கோவக்காய் செடி. கோவக்காய் செடி உங்களுக்கு கோவக்காய் வந்து நம்ம ரொம்ப மெடிசின் வேல்யூ உள்ளது. சுகர் பேஷண்ட் சாப்பிடும்போது நமக்கு சுகர் அளவு, ரத்தத்தில் உள்ள சுகர் அளவு குறையும். பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கட்டிங்ஸ் செடி வச்சுருக்குறோம். செடி இதில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பேக்லேயே நல்லா வேகமாக வளர்ந்துருக்கு. இது நிறைய செடிகள் கூட நம்ம கீழே போட்டு வச்சுருக்கோம் இந்த க்ரோ பேக்கில். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. போட்டு இதுக்கு ஒரு 20-25 நாள் தான் ஆச்சு. 25 நாள்லேயே உங்களுக்கு இந்த அளவு செடி வளர்ந்துருக்குது. இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கண்டெய்னரில் வளர்க்கலாம். இதுக்காக பெரிய பந்தல் போடணும்னு தேவையில்லை. ஒரு நெட்டு மாதிரி கட்டிட்டு கூட இல்லை கயிறுகள் மேலே இல்லை கொம்பு வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சிம்பிளாக பண்ணி கொடுத்தாலே போதும். இது ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்காது இந்த காய்கள். அதனால் அந்த பந்தல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. மாடி தோட்டத்திலே இதை வளர்க்கலாம். இது வந்து பெப்பர் செடி. பெப்பர் செடியிலே இது வந்து ஒட்டு செடி, அதாவது கிராஃப்டட் பிளான்ட். ஆக்சுவலாக நம்ம புஷ் பெப்பர் பார்த்துருப்போம், கொடி பெப்பர் பார்த்துருப்போம். இது வந்து கிராஃப்டட் செடி. இது புதுசாக இப்போ நம்ம நர்சரிக்கு வந்திருக்குது. இது கிராஃப்டடாக இருக்கிறதுனால நம்ம தொட்டிலே வளர்க்கலாம், நம்ம மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். மாடி தோட்டத்திலே வளர்க்கும்போது நிறைய காய்கள் வரும், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. பார்த்திங்கன்னா கொடி பேப்பர் வந்து நம்ம தரையில் வச்சு தான் வளர்க்க முடியும். அதுவும் கூட இருக்குது. கொடி பேப்பர் வந்து இது நம்ம கொடியாக வளரும். நம்ம தென்னை மரத்துலேயோ இல்லைனா ஒரு பாக்கு மரமோ ஏதாவது ஒரு மரங்களில் மரத்தின் அடிப்பகுதியில் நட்டுட்டோம்னாக்கா அதில் பின்னி வளரும். இதில் வந்து பின்னி வளரும்போது அதில் வந்து காய்கள் வரும். அந்த காய்களையும் நம்ம பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம நர்சரியில் புதுசாக வந்திருக்க ரேர் வெரைட்டிஸ் பற்றி பார்த்தோம். இதில் ஏதாவது வெரைட்டி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.